எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள் என்பதே. ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. வேதத்தில் நீர் எங்களுக்காக போதித்திருக்கிற உடைய திருவசனத்தின்படி என் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்கள் சிந்தனை, எங்கள் வாயின் வார்த்தை சகலமும் அது சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்கட்டும் ராஜா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமாய் எங்களுடைய உள்ளம் இருப்பதாக தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ராஜா. உலகத்தின் மாயைகளுக்கும் இச்சைகளுக்கும் முற்றிலும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தராய் இருப்பது போல உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மை போல பரிசுத்தவான்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளுவீராக ராஜா. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற தியானங்கள் இது எல்லாம் தகப்பனே உமக்கு ஏற்றதாக இருக்கும்படியான கிருபை தாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்களை தெய்வ சமூகத்தில் விசேஷமாய் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. இந்த உலகத்தின் மாயை பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்க கர்த்தர் நீர் இறங்குவீராக. உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை பிள்ளைகள் மீது நீர் போடுவீராக தகப்பனே. ஆமீன் என் தகப்பனே. எல்லா தீட்டுக்கும் எல்லா அருவருப்புகளுக்கும் பிள்ளைகளை முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து போதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. வேளையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. எங்கள் இந்திய தேசத்தை வேலி அடைத்துள்ளோம் என் தகப்பனே. ஆமீனப்பா, கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விளை நிலங்கள், நீர் நிலைகளை ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரேலை ஆசீர்வதித்தருளும். உலக நாடுகளில் எல்லாம் உடைய சமாதானம் உண்டாகட்டும். தேவனை அறிகிற மெய்ஞானம் உண்டாகட்டும். நீங்க வரப்போறீங்க. உடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் எல்லா ஆபத்துக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதாக. உடைய நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.